ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஸ்ராக் கேமிங். எல்லாருக்குமே ஹாப்பி மாட்டு பொங்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட் பேரண்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் எண்டு வரைக்கும் பாருங்கள். இல்லைனா நீங்கள் வீடியோவை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டபுள் ஸ்பீடில் போவோம். அது மட்டும் இல்லை, இது ஒரு சரியான ஸ்டோரி கேம். அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டில் ஒரு சேடான ஒரு விஷயமும் ஒரு மிஸ்ட்ரியஸான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பார்க்கணும் நீங்கன்னா இதை ஃபுல்லாக பாருங்கள், அதுதான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதுக்குள்ள இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இன்ட்ரோ நான் சூப்பராக செஞ்சுருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, அந்த இன்ட்ரோ பிடிச்சிருந்துச்சன்னா. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஆன்லைன் கேம், ஃபோன்லேயே இருக்கும். பேட் பேரண்டிங் போடுங்க ஃபோனுக்கு. ஸ்டோரி 1. வா 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 மிஸ்டர் ரெட் ஃபேஸ், வா 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 வா. என்ன கது ஆடுது, சூப்பர் சாங் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓ, அப்போ இந்த சாங்க்கு தான் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓ, இந்த கேமில் இவங்க தான் அம்மா. சரி அம்மா, எதுக்கு மதியம் லேட்டாக வந்தீங்க? இல்லைப்பா, நான் பிஸியாக ஒர்க்கில் இருந்தேன்றாங்க. அம்மா, இன்னைக்கு என்னோடய பிறந்தநாள். எனக்கும் தெரியும். என்னோடய கிஃப்ட்டு ஏன்னா தலையை சுட்டிடுறாங்க. அப்போ கிஃப்ட்டு இல்லையா? ஆமாப்பா, ரெட் ஃபேஸ்னு ஒருத்தன் உனக்கு கிஃப்ட் தருவான். உண்மையாவாம்மா? ஆமாப்பா, நீ இப்போதைக்கு போய் தூங்கு. சரிம்மா, நான் போய் தூங்குறேன். யாரா இது? எதுக்கு அந்த குழந்தைய நீ ஏமாத்துற? ரெட் ஃபேஸ்னு ஒருத்தன் இல்லை. சரி கண்ணா, நீ உள்ளே போடா, இது பெரியவங்க விஷயம் இல்லை. நீ இது ஓகேன்ட்டான். ஜட்டி பனியன் பாருங்களேன், ஜட்டி பனியன் கண்ணியா லைட்டாக வெளியே வந்துட்டுருக்குது. ஓகே, இது 18+ கேமா, ரொம்பவே ஹாராக இருக்குமா? ஓகே, ஏன் 18+னீங்கன்னா இன்னும் ஒரு 4 வருஷம் நான் பெரியவன். நான் இருந்தால் 18 இருக்கும். இப்போதைக்கு எனக்கு 14 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் கரோ பாய். தூங்கலாம். ஏதோ ஒரு மெலோடி மாதிரி ஏதோ ஒன்று பாட்டு வருது இவனை தூங்க வைக்கிறதுக்கு. ஆனால் செம்ம ஸ்டோரியான கேம் ஃப்ரெண்ட்ஸ். இது கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும். என்ன பாருங்கள். ஓகே, ஆனால் நம்மலாம் எந்த ஜம்ப்ஸ்கேருக்கும் பயப்படாதுங்க. 18+ இடி இதுக்கெல்லாம் பயத்துருவோமா நாங்கள்? என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம யாருமே எதுக்குமே ஜம்ப்ஸ்கேருக்கெல்லாம் பயப்படவே மாட்டோம். இதே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, ஹலோ அங்கிள், ரெட் ஃபேஸ் அங்கிள், வாங்க அங்கிள். எனக்கு உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போங்க. சூப்பர் மியூசிஷியன் போலியே நீங்கள். ரெட் ஃபேஸ் சொன்னாங்க. மூஞ்சி ஓட்டி ப்ரௌன் கலரில் இருக்குது. ஓய், எங்கே போகிறான்? பீரோவில் அதான் க்ளாஸுக்குள்ளே போகிறான். சரி, தூங்கியாச்சு. ஆடு போடுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஆடு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போனானே ஒன்றுமே பண்ண முடியல. ஆஹா, பொம்மை இதோ என்னோடய கிஃப்ட்டு. இன்னுமே ஓகே. ஹேரான், என்னது நீ பேசுவியா? ஆமாம், நான் மேஜிக்கால் செய்யப்பட்டுவேன், நான் பேசுவேன். இது ரொம்பவே பெரிய கேம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ. என் மாஸ்டர் என்னை ரொம்ப ஸ்மாலாக பண்ணிட்டாரு. என் கழுத்து கொஞ்சம் லைட்டாக இப்படி ஆகிட்டுருக்குது. ஓகே சரி, அது ரொம்ப ஓகே. இவனுங்க பேசுகிறானுங்க. ஓகே, என் மாஸ்டரோட இது என்னன்னு சொல்லலாம். சரி, என் மாஸ்டரோட க்ளோசட் நீ திறந்து பாரு அப்படின்றான். ஓகே. ஓ, அது ஸ்டக்காக இருக்குது. சரி, நீ மறுபடியும் பண்ணு இது. ஓ சரி, நீ உன்னோட பெஸ்ட்டை பண்ண. ஆமாம் சரி, எனக்கு பசிக்குது, நீ சாப்பிடுவியா? ஆமாம், உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அப்படி தான் எனக்கும் இருக்கும். ஓ வாவ், அமேசிங்.
என் மாஸ்டர் என்னை அப்படி தான். ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு பசிச்சா உனக்கும் பசிக்குது. எனக்கு கீழே வந்து ரத்தம் வந்துச்சுன்னா உனக்கும் வரும். ஓகே, படிக்கலாம்னா இது உங்களுக்கு ஷார்ட்டாக வச்சிட்றேன். தம்பி, உனக்கு ஃப்ரிட்ஜில் இது இருக்குது. என்ன பண்ணுறேன்னா நீ ஓப்பன் பண்ணி இது பண்ணுற. இப்போ இவனை இங்கே வச்சிடணும். என்ன பண்ணுறேன்னா சாப்பிட்டு அவனில் வச்சு சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. அவனு சீக்கிரம் இப்போ சொன்னான்னு பாருங்களேன், டிங். அதேமாரி நீங்கள் பெல் ஐக்கானே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிங் அப்படின்னு ஆகிட்டு விடுங்க. ஓகே, சாப்பிடலாமா? ஓகே, இது உன்னோட ஃபேவரட்டான சாப்பாடுல? ஆமாம், இப்போது என்னால் இதை டபுளாக பண்ண முடியும். நீ சாப்பிட்டு பாரு. என்னால் சாப்பிட்டா திருப்பி வர வைக்க முடியுமா? சாப்பிட்டேன். பேசாமல் இந்த மேஜிக் வச்சு எனக்கு ஒரு ஃபுட்பால் கேட்டால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு அடிடாஸ் தோனு, நைக்கி தோனு, கிப்ஸ்டா தோனு, நிவ்யா தோனி. வேறு என்னெல்லாம் பண்ண முடியும்றதுக்கு? ஐயோ, அது அவன் இந்த பாட்டில் ஆச்சே. இந்த கேமில் நம்ம அப்பா இந்த பாட்டில் இது. ஐயோ டேய், யார் அது குடிக்கிறது? யார் குடிக்கிறாங்கன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். சரி, குடிச்சிட்டே இருக்காங்க. டேய் தம்பி, ஜம்ஸ்கா இருக்குல்ல பை. ஒய்யோ, ஏன்டா ஒடிச்சு போட்ட? எங்கள் அப்பங்காரவன் திட்டுவானே. சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். என்னன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டேன். இப்போ என்னன்னா நம்ம அப்பாவை வந்து தூக்கின்னு போட்டாங்க ரெட் ஃபேஸு. அடா பாவி, ஏன்டா தூக்கின்னு போனா? டே. சரி, பார்த்தீங்கன்னா அட்டோ மெசிஷியன். என் அப்பாவை காணோம். இதுக்கு என்னோட மாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிட்டாரு. எதுக்கு? ஏன்னா உன் அப்பா உன்னை எப்போவுமே அடிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கு தான் என் மாஸ்டர் தூக்கிட்டு போயிட்டாரு. உன் அப்பா நல்லாப்பா இல்லை, எனக்கு என் அப்பா வேணுன்றான். உன் அப்பா வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுது. சரி, ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எடுத்து வைக்கணுமா? வெயிட் பண்ணுங்க. இப்போது நம்ம கிளாஸ் செட்டுக்குள்ளே போகிறது சொல்கிறான். ஏன்டா இப்படி எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து நான் இது ரொம்ப பெரிய கேமாக இருந்தாலும் தான் நான் ரொம்பவே சீக்கிரமாக முடிக்க பண்ணுறேன். இப்போயும் உன்னால் ஓப்பன் பண்ண முடியலையா? சரி வா, அது உன் அப்பாவை கண்டுபிடிக்க வேறு ஒரு வழி இருக்குது. உன் அப்பா அம்மா க்ளோசெட் போய் தரு அப்படின்னு. உடனே நீ எங்கே போனாலும் வருவியா நீ? என்ன நீ இப்போ பண்ணுறன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பாவோட ரேடியோவை எடுத்து அதில் வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம், ஒன்றுமே இல்லை. சரி, போய் உன் அப்பாவோட ரேடியோவை எடுத்துகிட்டு வந்து வெய் அப்படின்றான். ரேடியோ ஆனால் ஃபோன் சமைச்சு. ஓகே, இப்போ நீ சில இதுவும் செட் பண்ணு. யாராவது தராங்கன்னு பார்க்கணும். ஓப்பன் கரோ பாய். இது உன் அப்பா இல்லை, நீ வேறு ட்ரை பண்ணு. கரெக்டாக வச்சுட்டா உன் அப்பா வந்து உனக்கு கிடச்சிடுவார். வெயிட்டுங்க. ஹலோ ஆண்டி, ஆண்டி வணக்கம் ஆண்டி. பாய் ஆண்டி, எப்படி போயிடு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு முடியாது, அந்த பேய் வேறு போயிடுச்சு. அரே ஓப்பன் கர் பாய். கே பையா? சரி, ஆக்சுவலி இதில் தான் உன் அப்பா இருக்கிறாரு. போகல, டெலிபோர்ட் ஆயாச்சு. ஒன்லைங்கயோ. இவங்க தான் இங்கே லக்ஸரியில் இருக்கிறவங்கலாம் பண்ணுவாங்க போல். வெயிட் பண்ணுங்க, கரைச்சி காரிட்டாங்களோ ஒரு சூனியக்காரி வரும். அதே மாதிரி தான் இருக்குது. உனக்கு என்ன வேணும்னதுக்கு என் அப்பாவை காணோம் அப்படின்ட்டுக்கு. சரி, உன் அப்பாவோட டீட்டெயில்ஸ் சொல்லு, அவர் பேர் சொல்லு. என் அப்பாவோட பேர் ப்ரூஸ் அப்படின்னா. சரி பார்க்குறேன். பார்க்குது. இங்கே ப்ரூஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க. எந்த ப்ரூஸ்? அவரோட டீட்டெயில்ஸ் கொடு அப்படின்து. சரி, அவர் நல்லவராக கெட்டவரா? அவர் லைட்டாக அடிப்பாருன்றான். அப்போ அவர் நிச்சயமாக கெட்டவராக தான் இருக்கும். நான் அதில் தேடி பார்க்குறேன்து. இது சரி, இதுலேயும் நிறைய ப்ரூஸ் இருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்லு. அவர் வந்து சரி, இன்னும் டீட்டெயில்ஸ் கொடு. எங்கள் அப்பா ரொம்பவே என்னை ஹேட் பண்ணுவார், அடிக்குவார், அரைவார், அதுக்கப்புறமா இவள் தான் பண்ணுவார். சரி, நீ வேணா அந்த டோர் போய் பாரு.
ஓ அதான் வெயிட் பண்ணுங்க. ஆனால் முடிக்கிச்சு. ஐயோ சாமி என்னை காப்பாற்றுங்க யாரும் இல்லையா? சரி நான் பயப்படுறான். என்னண்ணா அப்படி கத்துறீங்க அப்படின்னு கத்துறான். பூகிச் என்னன்னா நீங்கள்லாம் எப்படி நீங்கள் எப்படி வந்தீங்க காய்ஸ்? நாங்களும் அம்மா அப்பாவை தான் தேடி வந்தோம். ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் இன் இருங்க. ஐ எம் சாரி. ஐ எம் இன். இப்போ இவனுக்கு பசிக்குதா? சரி. ஆடாக போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். போகலாம். இங்கே தான் உட்காந்துருக்கிறான். பா வேணாம் என்னை அடிக்காதீங்க. பா நானும் உங்கள் பையன் ஏஞ்சிக்கோங்க. வேணாம் என்னை அடிக்காதீங்க. யாரா இவன்? அடிக்காதீங்க. அது ஸ்பெல் ஏன்னா அது சீண்டா பார்க்க டம்டமா. ஏண்டா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்? என்னவோ ஹல்கை வந்து நம்மளை புச்சின்னு போச்சு. ஹல்கையா இருந்தீங்கன்னா ஹல்க் மார்வல் ஒரு இது சூப்பர் ஹீரோ ஹல்க். ஏன்னா அது தெரியாதா நீங்கன்னா நம்மளுக்கு எதோ ஸ்பெல். ஏன்னா இது கழுத்துக்கு ஏதாவது ஸ்க்ரூ க்ரூ ஏதாவது மாட்டணுமா? நட்டு போல்டு. ஏன்னா கழுத்து அப்படி சுத்து. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டுக்கு? அம்மா ரெட் ஃபேஸ் வந்து நம்ம அப்பாவை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு. என்னது? ஓ சந்தோஷம், நல்ல விஷயந்தான். நான் ஜோக் பண்ணல. சரி அவன் பொம்மை எப்படி இருக்கு ராணுத்துக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும்த்துக்கு? நீ மாத்திரை போடலை. எப்போ பார்த்தாலும் நீ மாத்திரை போடுறதப்பெல்லாம் ரான்னு ஏதோ ஒரு பொம்மையை பற்றியே பேசிகிட்ருக்குவ. ஃபஸ்ட்டு நீ உன்னோட மாத்திரையை ஒழுங்காக போடு. சரி இந்துமே மாத்திரை போடு. அது மட்டும் இல்லை. ஓகே ஆடு போட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா இப்படி ஆடு போடுறானுங்களோ? சரி இப்போ நம்ம போய் வெயிட் பண்ணுங்க. நம்மளோட இதுக்கு போனீங்கன்னா ராணு என்னடா ஆச்சு? அடடா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் பயப்படுறாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதோ கீழே விழுந்துட்டாய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கேமில் இருக்கிற நம்ம அம்மா உனக்கு என்ன ஆச்சுன்றாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஏஞ்சிக்கிறான். இதோ பக்கத்தில் இந்த கேரக்டரோட அம்மா அதீனத்துக்கு பேய் மாதிரி. இப்போ நீ பெட்டராக இருக்கிறியா? ஆமாம் மிஸ்டர் ரெட் ஃபேஸ்ன்றான். நீ இப்படியெல்லாம் நான் நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகலன்றதுக்கு உன் கூடவே இருக்குவேன்றதுக்கு உண்மையாக அம்மா நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணோன்றான். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் நிச்சயமாக நாளைக்கு ஃபுல்லாக உன் கூடயே இருக்குவேன். ஜாலி இப்போ நீ தூங்குன்றதுக்கு ஓகே ஜாலி அப்படின்னு தூங்குறான். என்ன டாய் பாவிகளா ஆடு போட்டு சாவடிக்காதீங்கடா மாம். ஓகே இப்போது ஏமாத்திட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்படி ஆட போகிறானுங்களோ? டே பட் ஒரு நல்ல கேம் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்படியா இருக்குது? உனக்கு என்ன ஆச்சு? நீ உன் அப்பாவை போய் பார்த்தால அதுக்கு என் மாஸ்டர் சாரி என்னால் தானே இப்படியாச்சு. இப்போ சரி இப்போ என்ன சொல்கிறான்னா என்ன ஆச்சு தெரியுமா? என் அம்மாவை காணுறதுக்கு உன் அம்மா வேலைக்கெல்லாம் போகல. என் மாஸ்டர் தூக்கிட்டு போட்டாரு. அவரை டிஃபீட் பண்ண முடியும். இது பார்க்குது எனக்கு ஸ்பெல் அப்படின்னு ஒரு விஷயம் என் அப்பா ப்ரிசனில் இருந்தப்போ எனக்கு கிடச்சிச்சு. இதை வச்சு என் மாஸ்டர் ஈஸியாக ஆடு போடுறானுங்களே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ஆடு போட்டு சாவடிக்கிறானுங்க. ஏன்டா இப்போ நம்ம திருப்பி போய் நம்ம அம்மா அப்பாவை காப்பாற்றினோம். ஆக்சுவலி நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்க போகிறது. சரி ஸ்பெல் அங்கே தெரியுது பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்க. நான் அந்த ஸ்பெல்லு போட்டு என் தலைவி ஒருத்தன் வெயிட் பண்ணிருக்கிற மந்திரத்தை சொல்லிச்சுக்கு. வெயிட் பண்ணுங்க. அந்தனா இதோ இங்கே நீ அந்த ஸ்பெல்லுன்றது போடு அப்படின்னு தலைவா மந்திரம் சொல். தலைவா செய்ய சொன்னா ஓகே. என் தலைவர் சொல்லி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஓகே ரெட் ஃபேஸ் எதா
நடந்து வரான். சரி, என்னடா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட வரும்போது கூட இப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தடி மாடு மாதிரி பாடி எப்படி பெருசாக வளர்ந்து கிடக்கும். இப்போ அந்த ஸ்பெல்லிங்க அதெல்லாம் காலி. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபாஸ்ட்டாக போனோம். ஆடு ஃப்ரெண்ட்ஸ், ஆடே வரமாட்டேன்னுங்களா. நான் ஆடே தெரியாத மாதிரி எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன். ஓகே, இதில் வேறு ஏதோ ஒரு இது கூட இருக்குதான். இப்போ வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓய் வெயிட்ங்கோ. ஐயோ என்னாச்சு உனக்கு? என் மாஸ்டர் டிஃபீட் பண்ணிட்டார். அவரோட மேஜிக்கில் தானே நான் இப்படியான அப்படின்னு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அப்பா என்ன ஒரு அருமையான ஸ்டோரியில் ஒரு மெயின் ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டு. அவன் இல்லைன்னா இவன் வந்துட்டாங்க. சரி, அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின். சரி, என்னாச்சுன்னா அம்மா அப்பா என்ன அடி செம்ம ஷாட்டு. எனக்கு தெரியாமல் நீ வேறு குடும்பத்தை நடத்துகிற. நான் ஒன்று மாதிரி குடிச்சிட்டே இருக்கிறதுல குடிச்சிட்டு வீட்டிலே இருந்து நான் நல்ல ஒரு வேலைக்கு தான் போகிறேன். நான் இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறேன். வாய் ஆட போடுறேன் நீங்களே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக குடிச்சு எப்படி ஆகிட்டேன் பாடி. எவ்வளோ பெரிய பாட்டில் இவ்வளோ குடிக்கிறானே, மனசாட்சி இல்லாதவன். சரி பாடி என்ன வெயிட்டு பாடி என்னம்மா குடிக்கிறான். இவன் ரெட் ஃபேஸா? அப்போ இவனை யார் அடிச்சது? சரி, உயோ வரானே. இப்போ இவன் தான் ரெட் ஃபேஸா? அப்போ என்னை விட்டுருங்க. ரெட் ஃபேஸ் அடிச்சிருக்கிறான் இவனை. என்ன ஆச்சு? ரெட் ஃபேஸ் அடிச்சாச்சு. நம்ம உயோ யார் அது? நம்மளே தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணுறான்? ரெட் ஃபேஸ் அவன் உடம்புல இருக்கிறான் போல. அந்த டாலை கூட இப்படி தான். அவ்வளோதான், முடிச்சிட்டான். ரெட் ஃபேஸ் நம்மளை காலி பண்ணிட்டான். ஐயோ நோ நம்ம இல்லைன்றோம். இது உண்மை இல்லை. அவங்க ரெட் ஃபேஸா? பொம்மை சொல்லுதா? ஆமாம், அவன் அப்பா. நான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி முடிவுக்கு வந்துட்டோம். ஐயோ நம்ம என்ன ஆச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா? ஐயோ நம்மளாது இப்போ இவனோட இது டெட் பாடியே இது. நானா வந்துக்கு? ஆமாம், நீ ஓகே, நீ செத்து அது இல்லை. இப்போ என்ன சொல்லுதுன்னா, நான் சொன்னல காப்பாத்தான்னு, நீ காப்பாற்றிருக்கக்கூடாது. ஐயோ சரி, நான் செத்து ஏற்றினா 14 நாளாவதா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தனோட ஆன்மா அவன் சாவுறது, அவன் டெட் பாடி அவனே பார்த்தா எப்படி இருக்கும்? பயந்துட்டான். சாவடிச்சது இல்லை நம்மளை. ஏஞ்சிட்டான் இவன். அதே பொம்மை மாதிரி கழுத்து ஒடிஞ்சிருக்குது. அப்பா நான் வீட்டில் இருக்கீங்க. அப்பாடா, இப்போ நம்ம பேயா மாதிரி என்ன பழி வாங்கினோம். சரி, ஆள்தான் கத்தினா காலி. கத்தம் பண்ணினா அவனை டால். இப்போ அந்த டாலும் காலி. சார், நம்ம அம்மா வராங்க. அவங்க கிளாஸ் செட்டில் தர்றாங்க. காணோம். நம்ம ரூமுக்கு வராங்க. நம்ம ரூம்லேயும் காணோம்.
நம்ம கிளாஸ் எடுத்து தராங்க. எப்படி இருக்கும் ஒரு அம்மாவுக்கு குழந்தை செத்து கிடக்குதுன்னா? அழுறாங்க. இதெல்லாம் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் மாமாவுக்கு இப்படி ஆயிருக்குது. சரி 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 சீக்கிரம்டா. காப்பு ஓகே அப்படின்னா போலீஸ் அது என்னதுன்னாங்க. காப்பு அது என்னன்னு பாருங்கன்றதுக்கு என்னது இது ஏதோ ஹோட்டலோட கார்டு, ஆனால் இது எந்த இல்லையே அப்படின்றாங்க. பார்க்குறாங்க. இது இவங்க அப்பான்னு தான். யாரோட அப்பான்னா இப்போ செத்துட்டானே சார், அந்த ரெட் ஃபேஸ். சே, இந்த மாதிரியெல்லாம் நடக்கவே கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேக்கிங் நியூஸில் கில்லர் ஃபாதர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஒன்றும் தூக்கு தண்டனை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கோம் இல்லை? அவங்க இந்த பையன் அவங்க அம்மாவுக்கு சாரி பட் லேட் ஆயிடுச்சு. பாருங்களேன், அவனோட டெட் பாடி அவனே பார்த்துட்ருக்கான், அவங்க அம்மா அழுகிறதையும் பார்த்துட்ருக்கானா. எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருந்தா? சரி, நம்மள யாரோ கூப்பிடுறாங்க. ஓ இது ஒரு பொண்ணு. ஓ இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கதையே புரியுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இவன். சரி ஓஹோ, எனக்கு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் முழுசாக கதை புரியுது. இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் பரிசு தந்து அவங்க அப்பா இல்லை அம்மாவை தூக்கிட்டு போய் சரியா இல்லாதவங்கள பண்ணி அவங்க உடம்புக்குள்ளேயே ரெட் ஃபேஸ் இறக்கி இவங்க எல்லாரையும் சாவடிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு பூமியில் புதைச்சி சாவடிச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தனை எரிச்சு துடிச்சிருக்குமா. இன்னொருத்தனை கார்லேயே சாவடிச்சாங்க. நம்மள அந்த க்ளாஸட்டில் வச்சு சாவடிச்சாங்க. நான் ரொம்பவே வருத்தமானதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஹார்ட் இமோஜி அனுப்புங்க. வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் கிட் அப்படின்னு போடுங்க. அது மட்டும் இல்லை, இதில் செகண்ட் எண்டிங் மாதிரி ஸ்டோரி 2 எல்லாம் இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ரேட்டிங் கொடுத்தேன், அதை இங்கே சைடில் போடுறேன். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சசிகலா யாருன்னா எங்கள் மம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் பிஸ்ரியா கேமிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பைத்துட்டு பெல் ஐக்கான் ஏற்றிடுங்க. பாய்.